இங்க அருண் ஒரு பக்கம் சீதாவை கூட்டிட்டு கோயிலுக்கு வராரு. கோயிலுக்கு வந்தவொடனே சீதா கிட்ட, நான் எப்பவுமே உங்க கோயிலுக்கு உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். பட் ஆனா அங்க உங்க அம்மா இருப்பாங்க. அவங்க பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமாயிரும். அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வேற ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட சொல்றாங்க. உடனே சீதாவுமே அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா அந்த கோயிலுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல இந்த பக்கம் வித்யா கரெக்டா அந்த முருகன் கூட நிக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்தவொடனே இந்த பக்கம் வந்து வித்யாவை பார்த்த உடனே இங்க சீதாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ இவங்க கண்ணில் மட்டும் மாட்டினா முடிஞ்சு போச்சு. இவங்க எப்படியாவது ரோகிணிட்ட சொல்லிடுவாங்க. ரோகிணி மூலமா அக்காவுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு நான் பழத்தட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் டைரக்டா முருகனை மீட் பண்ண அருணுமே இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா விசாரிக்கிறாங்க. அதே நேரம் முருகனும் இருந்துக்கிட்டு நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க லவ் எப்படி சார் இருக்கு, நீங்க லவ் எல்லாம் சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இங்க அருண் கிட்ட கேட்கறாங்க. அப்ப அருணுமே நான்லாம் லவ் சொல்லிட்டு அவங்களுமே ஓகே எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ நான் கொஞ்சம் வீட்டில் மட்டும் தான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் நீங்க எப்படி லவ் சொல்லிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இங்க அருண் கேட்கிறப்போ, இல்லங்க எங்க அவங்க கிட்ட பேச போனாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி முருகனும் லைட்டா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா அருண் இருந்துகிட்டு, இங்க பாருங்க முருகன், சும்மா இந்த விஷயத்தெல்லாம் பின்வாங்காதீங்க, தைரியமா போய் சொல்லுங்க, உங்க மனசுல இருக்க லவ்வை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கண்டிப்பா அதை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு அது புரியும் அப்படின்ற மாதிரி இங்க முருகன் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவருமே நீங்க கவலையே படாதீங்க, இன்னைக்கு கண்டிப்பா சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வித்யா பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க வித்யாவுமே கோயிலை சுத்தி சாமி கும்பிட்டுட்டு அங்க இருந்து நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. இங்க இவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவருமே ஐ ஐ அப்படின்னு சொல்லி பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்காரு. கரெக்டா வித்யா கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டி கிட்ட போயிட்டு என்ன ஆச்சுங்க, எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போதான் இந்த பக்கம் வந்து முருகன் இருந்துகிட்டு ஐ லவ் யூ வித்யா அப்படின்ற மாதிரி இங்க வித்யா கிட்ட ஐ லவ் யூ சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வித்யாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. சொல்லப்போனா அவங்க மனசு ஃபுல்லா பயங்கரமான ஒரு ஆசை. ஏன்னா இங்க முருகனை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் மீனா சொன்ன மாதிரி சரி அதெல்லாம் இருக்கட்டு அப்படின்ற மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு கொஞ்சம் முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க முருகனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு இவங்க நம்ம லவ்வை ஏத்துக்கிட்டாங்களா இல்ல அந்த லவ் உங்களுக்கு பிடிக்கலையா, திடீர்னு முறைக்கிறாங்க, திடீர்னு சிரிக்கிறாங்க. சரி ஓகே, இருந்தாலும் சிரிச்சிருக்காங்க, அதனால நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கோம் அப்படின்ற மாதிரி இங்க முருகனும் ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க வித்யா கிளம்பினதுக்கு அப்புறம் இப்பவும் போல சீதாவுமே இங்க பழத்தட்டு அந்த அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிட்டு டைரக்டா இங்க உள்ள போறாங்க. உள்ள போனது மட்டும் இல்லாம இந்த பக்கம் டைரக்டா இங்க அருணோட சேர்ந்து அவங்களுமே இங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே வந்து ஒரு நல்ல பாண்டிங் உருவாயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த பக்கம் இவங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரும்போது இங்க அருணுமே ஓகே சீதா, நான் என்ன ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டுமா இல்ல நீ ஆட்டோ பிடிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சீதாவுமே இல்லங்க நான் போயிடுறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இங்க அருணையுமே அங்கிருந்து டூ வீலர் அமைச்சு வச்சிடறாங்க. ஆனா அந்த பக்கம் வந்து சீதா கிட்ட பேசிட்டு அருண் டூ வீலர்ல ஏறி போற விஷயத்த சிட்டியோட ஆளுமே ரொம்பவே யதார்த்தமா பாக்குறாங்க. அப்பவுமே வந்து பார்த்துட்டு இது யாரு, இந்த பொண்ணு வந்து நம்ம சத்யாவோட தங்கச்சி தானே, ஓகே இங்க வேற ஒரு கதை ஓடுதா அப்படின்ற மாதிரி சீதா லவ் பண்ற விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல இங்க பரசுராமர் வீட்டுக்கு இங்க டைரக்டா முத்து மீனாவை கிளம்பி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எங்க பரசுராமனும் ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த கல்யாண வேலைலாம் ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு இருக்குப்பா, எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு வச்ச பிள்ளையார் சொல்லி தான், சொல்லப்போனா நீங்க பிள்ளையார் சொல்லி போட்ட உடனே போதும் இந்த கல்யாண வேலை தடப்படலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அடுத்த வாரம் தான் கல்யாணம் இருக்கு, இன்னும் ஒரே வாரம் தான் இருக்கு. அதுவும் அந்த மாப்பிள்ளையோட மாமா இருக்காரு, ரொம்பவே நல்ல மனுஷன், எதுக்கு எடுத்தாலும் சரி நீங்க கவலையப்படாதீங்க, மாப்பிள்ளை சைடும் பொண்ணு சைடும் நான் ஒன்னா சேர்ந்து எல்லாத்தையும் பண்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்ற மாதிரி இங்க டைரக்டா மாப்பிள்ளையோட மாமாவை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க முத்துவுமே அப்படியா சரி ஓகே, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மீட் பண்ணோம், ஏன்னா அவரை தான் பார்க்கவே முடியல, ஏற்கனவே ஒரு டைம் நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, ஆனா கொஞ்சம் வேலை இருந்தனால நான் கிளம்பிட்டேன், ஆனா கவலைப்படாதீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை நம்ம பார்த்துறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் மாப்பிள்ளையோட மாமா அதாவது பிரவுன் மணி இங்க டைரக்டா பரசுக்கு கால் பண்றாரு. பண்ணது மட்டும் இல்லாம சம்பந்தி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பிரவுன் மணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல பரசுமே இருந்துகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் போட்டுட்டு முத்து என் மாப்பிள்ளையோட மாமா தான் பேசுறாங்க, கேளுங்க ஏதோ பேசுறாங்க போல இருக்க முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி ஸ்பீக்கர் போட்டு எல்லாருமே கேட்கறாங்க. அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல இருக்க பிரவுன் மணியுமே இங்க பாருங்க பரசு, நீங்க பொண்ணு வீட்டு சைடு இருந்து சீர் செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும்ட்டு நீங்க ரொம்ப போட்டு உங்களை வருத்திக்காதீங்க, உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், மாப்பிள்ளை வீட்டு சைடு என் மாப்பிள்ளைக்கு நான் தான் வந்து கட்லு பீரோ ஃப்ரிட்ஜு அது மட்டும் இல்லாமல் டிவி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நான் தான் வாங்கி கொடுப்பேன், அதுல கண்டிப்பா நீங்க தலையிடக்கூடாது, ஏன்னா சீர் இந்த மாதிரி சீரை நான் தான் செய்வேன், ஏன்னா என் மாப்பிள்ளைக்கு நான் செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயம், அது என் கடமை அப்படின்ற மாதிரி எங்க பிரவுன் மணி ரொம்பவே வெறித்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்க பரசுமே இங்க பாருங்க, நீங்க இருக்கும்போது நாங்க ஏன் கவலைப்படணும், நீங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்களோ அதை நான் செஞ்சிடறேன், அதே மாதிரி நீங்க அந்த பொருள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பதிலாக பொண்ணுக்கு சேர்த்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட போறோம், வேற என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து பிரவுன் மணியுமே நீங்க கவலைப்படாதீங்க, அது மட்டும் இல்லாம அந்த பீரோ கட்டில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுக்கிறதுக்கு நான் நாளைக்கு போலான்னு இருக்கேன், நீங்க உங்க சைடு இருந்து யாரோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷனா இருக்கும், ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க கேட்கிற விஷயத்தையும் நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இங்க பிரவுன் மணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட பரசுமே இல்ல நீங்களே பார்த்து எடுத்து கொடுங்க, நாங்க ஏன் கேட்க போறோம், ஏன்னா இதை நீங்க கொடுக்கற செய்யணும், அது நீங்களா தான் யோசிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி
இங்க பரசுமே வந்து பிரவுன் பண்ணிட்டு சொல்றாங்க. அதே நேரத்தில் பிரவுன் பண்ணியும் இல்லைங்க, நீங்க கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வந்தாகணும், அல்லது அந்த தம்பி யாரோ சொன்னீங்கல்ல இந்த கல்யாணத்தை ஓகே பண்ணதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம்ட்டு, அவங்க 2 பேரையும் கூட வர சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரும் எங்க கூட வந்து இந்த மாதிரி என்ன எடுக்கணும், என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எல்லாத்தையுமே நாளைக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பிரவுன் பண்ணி ரொம்பவே தெளிவா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னா பரசுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க பக்கத்துல இருக்க முத்து மீனாவும் ரொம்பவே டவுட் ஆகுறாங்க. இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கனே, இந்த குரல் ரொம்பவே பழகின குரலா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க பரசுமே பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்ப என்னாச்சு முத்து, ஏன் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் முத்து மீனா விருதுகிட்டு இல்ல இப்ப காலில் பேசினார்ல அவரோட குரல் நான் எங்கேயும் கேட்டிருக்கேன், சொல்லப்போனா நாங்க ரொம்பவே பழக்கப்பட்ட குரல் அது, அவர்கிட்ட ரொம்பவே ஜாலியெல்லாம் நான் பேசியிருக்கேன், எனக்கு என்னமோ அவர் தெரிஞ்ச ஆளா தான் இருப்பாரு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவும் யோசிக்கிறாங்க. அப்ப மீனாவும் கண்டிப்பாங்க, ஏன்னா அவர் குரல் நமக்கு தெரிஞ்சிருக்கப்போ கண்டிப்பா நம்ம பார்த்த ஆளும் பழகின ஆளா தான் இருக்கும், நம்ம நேரில் பார்த்தா அவங்களை கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் முத்துவுமே சரி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பதிலாக கண்டிப்பா நாங்க போயிட்டு வரோம், நாங்க 2 பேரும் போய் நம்ம பொண்ணுக்கு தேவையான சீதனை அவர் வாங்கி தரேன்னு சொன்னார்ல, அதில் என்னென்ன அவசியமானதோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு அவர் அதிகப்படியாக செலவு பண்ணாம நான் பார்த்துக்கிறேன், அதுவும் எங்க அண்ணன் கடையில கூட்டிட்டு வந்து எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எல்லாத்தையுமே ரொம்பவே தெளிவா பிளான் பண்ணி இங்க முத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து பரசுமே பரவாயில்லப்பா, எனக்கு பையன் இல்லாத குறைய நீ தான் தீர்த்துக்கிட்டு இருக்க, என் பையன் இடத்துல உட்காந்து என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுவே எனக்கு போதும்பா, என் கடைசி காலத்துல என் உயிர் நிம்மதியா போயிடும் அப்படின்ற மாதிரி முத்து மேல முழு நம்பிக்கையை வச்சு இந்த பக்கம் பரசு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து மீனாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல சிட்டியோட ஆட்கள்லாம் சிட்டிக்கிட்டு போயிட்டு ரொம்பவே கேஷுவலா ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க சிட்டியோட ஆளுமே ஒருத்தன் இந்த பக்கம் வந்து சீதாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அண்ணே இந்த மாதிரி சீதா தெரியும் தானே உங்களுக்கு, இந்த சத்யாவோட தங்கச்சி, அந்த பிள்ளை யாரோ ஒரு பையனை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கனே, கோயிலில் பார்த்தேன், எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் லவ் பண்ணவங்க போல இருக்கனே அப்படின்ற மாதிரி அவருமே வந்து டேரக்டா சிட்டி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட சிட்டியுமே ஓஹோ அப்படியா, இந்த சத்யா நம்ம கிட்ட என்ன ஆட்டம் போட்டான், இதை வச்சு அவனை விளையாடலாம், சொல்லப்போனா இதை வச்சு அவனை காண்டாக்கி ஒரு பிரச்சனை சிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க சிட்டியுமே ஒரு பக்காவான பிளானை போடுறாரு. அந்த பிளானோட ஆர்டர் படி டேரக்டா இங்க சத்யாவை பார்க்க காலேஜுக்கு போறாங்க. காலேஜுக்கு போயிட்டு இந்த பக்கம் சத்யா வெளில வரணுங்கிறதுக்காக சிட்டியுமே தன்னோட ஆளோட வெயிட் பண்றாரு. அதே நேரம் சத்யா வெளியில வந்த உடனே இங்க சிட்டி தன்னோட ஆள்கிட்ட ரெகுலரா பேசுற மாதிரி, என்னப்பா நீ ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு, காலேஜ்லாம் வந்து படிக்கிற, ரொம்ப பெரிய மனுஷனாயிட்ட, நல்ல குடும்பம், எங்களால இனிமேல் இந்த வட்டி தொழிலெல்லாம் செய்ய முடியாது, நாங்க எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் மான மரியாதை இருக்கு, நாங்க மான மரியாதை இழக்க மாட்டோம்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டு வந்தவனா நீ, சொல்லப்போனா நீ சண்டை போட்டதெல்லாம் ஒர்த்தே இல்லை, ஏன்னா உன்னோட தங்கச்சி இன்னொரு பையன் கூட சேர்ந்து கோயிலில் சுத்திக்கிட்டு இருக்காளே, அதை பார்த்தவன தான் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ சரி இந்த குடும்பத்திலேயே மான மரியாதை இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க பயங்கரமா சிட்டி வந்து சத்யாவை கலாய்க்கிறாங்க. அப்ப சத்யாவுக்கு தெளிவா புரிஞ்சிருது, அப்படின்னா சீதா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, இங்க சீதா யாரோ ஒரு பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே டென்ஷனோட இந்த பக்கம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட சீதா எங்க அப்படின்ற மாதிரி இங்க சத்யா கேட்கிறாரு. ஆனா அவங்க அம்மாவே இன்னும் வரலடா, அவ ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சத்யா எதை பத்தியுமே யோசிக்காம டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி சீதா ஹாஸ்பிட்டல் தான் இருக்காளா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுக்காக டைரக்டா கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் லிஸ்ட்ல இந்த பக்கம் சீதா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களுமே இல்லையே, இன்னைக்கு சீதா ஆஃப் டே லீவ் போட்டு போனாங்களே, ஏன் இன்னும் வரலைங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் சத்யாவுக்கு புரியுது, சீதா ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீதாவை தேடி வெறித்தனமா சுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ சத்யா கையில மட்டும் சீதா கிடைச்சாங்கன்னா, ஏன்னா அவங்க லவ்வுக்கு உண்மையாலுமே ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, ஏன்னா ஏற்கனவே அருணுக்கும் முத்துக்கும் ஆகாது. அதே நேரத்துல இப்ப சிட்டி உசு பத்தி விட்டதுனால இப்ப சீதா மாட்டிக்கிறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த இனி வர போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் guys.